காசு கொடுத்து படிக்கிறது தான் விரும்புதுகள். அதுகளுக்கு வந்து இலவசமாக படிக்கிறத விரும்புதில்லை. ஏன்னு சொன்னால் அதுகளுக்கு ஏசி ரூம்கள் வேணும். மற்றது அதுகளுக்குரிய இப்போ ட்ரிப் போகணும். அது ப்ரைவேட்டில் எல்லாம் கிடைக்குது. பிள்ளைகள் அந்த இதாக நடக்கிறதுக்காக வேண்டி அந்த பிள்ளைகளும் வந்து அதுகள ஒரு பிள்ளை வந்து எல்லா பிள்ளைகளோடையும் சேர்ந்து ட்ரிப் போக நினைக்கும். ஒரு காலேஜில் வந்து ஒவ்வொரு போட்டிகள் நடக்குது. அதுகளெல்லாம் விரும்பும் பிள்ளைகள். அது வந்து ப்ரைவேட்டில் சில இதில் நடக்குது. ஏசி ரூம் வேணும். மற்றது கதிரைகளும் நல்லா ஒழுங்காக இருக்கிறது தான் பார்க்குது. காசை கொடுத்தாலும் நம்ம கொஞ்சம் நல்லா ஒரு இடத்த ஹைஃபையாக போய் இருப்போம்ன்றது யோசிக்குதுகள். அதாலேயும் குறைவாக இருக்குது, வேறு குறைவாக இருக்குது. மற்றது சில வெளிநாட்டுக்கு ஓடுறாங்க எல்லோரும் உழைக்கிறதுக்காக வேண்டி. இப்போ ஸ்கூலை விட்டுட்டு அப்படியே இந்த யூரோப் நாடுகளுக்கு ஃபெமிலியாக போகிறாங்க. ஏனெண்டா காசு தான் முக்கியம். அங்கே போய் நல்லா உழைச்சி கொள்ளலாம்ன்ற ஒரு வழி இப்போதைக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் நடந்து கொண்டு இருக்குது. ஏஜென்சி மூலமாக காசை கொடுத்து வெளில போயிருக்காங்க. நம்மளோட நாட்டில் இருக்கிறத விரும்புகிறாங்கல்ல. நாங்கள் வந்து கஷ்டப்படணுமன்றத நினைக்காங்கல்ல. அனுபவிச்சாக்கள் அங்கேருந்து வெளிநாட்டில் இருக்கிறார்கள். அதுக்கு தான் தெரியும் கஷ்டப்பட்டு உழைக்கிறது. இங்கேருந்து போய் அங்கே ஒரு அனுபவப்படக்குள்ள அவங்களுக்கு விளங்கும் நம்மளோட நாடு தான் பெஸ்ட்டு. நம்மளோட நாட்டில் இருந்து உழைச்சி நல்லா முன்னேறி வடிவானம் என்ஜாய் பண்ணி வாழலாம், சுதந்திரமாக இருக்கலாமன்றது ஒருவருக்கும் புரியுதில்லை. ஆனால் இதை உணராதாக்கள் தகண்டு போகிறாங்க. அங்கே ஒரு இந்த இயந்திரம் மாதிரி வாழ்கிறாங்க. வாழ்ந்துட்டு அங்கேருந்து வந்து கொஞ்சம் பொருள்களையும் நகைகளையும் காசையும் பற்றி இங்கே வந்து செலவழிச்சிட்டு இங்கே இருக்காங்க. அவங்களோட சுதந்திரம் வந்து அங்கே வெளிநாட்டில் மறைபடுது. நம்மளோட நாட்டில் இருக்கிற பிள்ளைகள் வந்து வடிவாக படித்து நல்லா முன்னேற்றம் அடைஞ்சி நல்ல தொழிலிருந்து வாழலாம். வாழ்கிறதுக்குரிய எல்லா இதான ஒரு வாழ்கிறதுக்குரிய எல்லா அனைத்து வளங்களும் இருக்குது நம்மளோட நாட்டில். அதை புரிஞ்சு கொள்ளாத மக்கள் ஓடுது. மற்றது காசு இருக்குதானே ஓட்டு நான் ஒவ்வொருவர் ஒரு மமதையில் போய் தகண்டு வேறு ஒரு நிறுவனத்துக்குள்ளே காசை கட்டி படிக்குதுகள். இலவச கல்வியை விரும்புதுகள் இல்லை. ஒரு சில ஆக்கள் தான் இதுக்குள்ளே வருது.